சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். முத்து மீனாவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோகிணிக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் இவங்க பேசுனதை மனோஜ் கேட்டுறாரு. ஆமாண்ணா, நம்மளுக்கு இப்போ குழந்த பிறந்தா நல்லா இருக்கும்ல, மலேசியாவில் இருக்க சொத்து பூரா நம்மளுக்கு வந்துடும். அதுபோக ரோகிணி ரொம்பவே அழகாயிருவா குழந்த பார்த்தோன்னே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கற்பனை பண்ணுறாரு. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க, என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம சீக்கிரம் குழந்த பெற்றுப்போமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன ரோகிணி, நான் கேட்டேன், நீ சிரிக்கிறியா முறைக்கிறியான்னு தெரில, ஆனால் முறைக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. தெரியுதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் குழந்தை எப்போ பார்த்துக்கலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. இருக்க குழந்தைக்கு வழி தெரியல அப்படிங்கிறாங்க. இருக்க குழந்தைக்கு வழி தெரியலையா, ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, சீக்கிரம் குழந்த பிறக்கணும், குழந்த பிறந்த உடனே நீ அதை கொண்டுட்டு உங்கள் அப்பாவை போய் பார்க்க போகணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு சொத்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்பா மலேசியாவில் இருக்கார், எப்படியும் நம்மளுக்கு குழந்த பிறகுக்குள்ளே ஜெயிலேருந்து வெளில வந்துடுவார். அந்த குழந்தையோடு நம்ம நேராக போய் அவரை பார்த்தா அவர் சொத்து புறாமே பேரனுக்கு தான் சொல்லி கொடுத்துருவார்ல, தாத்தா சொத்து பேரனுக்கு தரேன், என் பையனுக்கு சொத்து எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும்ல, எனக்கு வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நானே பல உரியில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, சீக்கிரம் குழந்த பக்கம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப உரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது. அந்த ஆளை செவுட்டில் ஒன்று டம்முன்னு போடுதாங்க. உடனே என்ன ரோகிணி இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. சவுண்டு கேட்டோன்னா முத்து மீனா ஓடி வராங்க. இங்கே விஜயா வந்துடுறாங்க. இங்கே என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். இங்கே தான்டா சத்தம் கடிச்சு டம்முன்னு அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா உங்கள் மருமக பிள்ளை உங்கள் பிள்ளைண்டானே ஓங்கி போட்டாங்க, அதான் அந்த சவுண்டு அப்படிங்கிறாங்க. டேய், அவங்க ஏன்டா போட போகிறாங்க, அவங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஆள் குழந்த வேணும்னு சொல்லி கத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ரொம்பவே கடுப்பில் இருந்துச்சு. அந்த ஆள் ஒரு கொடுப்பு கொடுத்துச்சு, அதெல்லாமே எங்களுக்கு கேட்க தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி பேசுகிறத நீ விட்டுக்கிட்டு இருப்பியா, வச்சிட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க ஹாலில் உட்காந்துருக்காங்க, நாங்களும் ஹாலில் தான் ஒரு ஓரமாக இருக்கோம், அவங்க பேசுறது கேட்டுச்சு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என் பையன் மனோஜ் என்ன தப்பாக கேட்டான்னு சொல்லிட்டு நீ கை நீட்டியிருக்க, எல்லா புருஷனும் தன் பொண்டாட்டிகிட்ட கேட்கக்கூடிய விஷயம் தானே, சீக்கிரம் நம்ம குழந்தை பெற்றுக்கணும், நம்மளுக்கு காலகாலத்தில் பிள்ளை வேணும்னு பேசுகிறது இயல்பு தானே, இதில் நீ எப்படி இப்படி பண்ணுவ வைப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில இப்போ தான் அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் ஒரு வளரணும், பெரிய ஆளாக வரணும், அதுக்கப்புறம் தானே பிள்ளையெல்லாம் வளர்க்க முடியும், நானும் பார்லரை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அங்கேருந்து இருமுதார். டேய் சும்மா இரு, நான் எங்கே பேசிகிட்ருக்கேன், நீ ஏன் கூட்டில் ரோட்டில் வந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க முத்தை. உடனே முத்து விஜயாட்ட சொல்கிறாங்க, நான் ஏம்மா ஊட்டியில் வரேன், நானும் வரமாக தான் இருக்கேன், எனக்கு ரூம் இல்லாமா, அவங்களுக்கு இப்போ ரூம் இல்லை இப்போதைக்கு, அதனால் நான் வெளில இருக்கும்போது நீங்கள் ஏம்மா இது சொல்கிறீங்க அப்படின்னுட்டுருக்காங்க. ரோகிணி, அதெல்லாம் பின்னாடி குழந்த பிறந்தா தான் எல்லாம் மாறும், குழந்த பிறந்த ராசி கூட உங்கள் அப்பாவை ஜெயிலேருந்து கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னுட்டுருக்காங்க. ரோகிணி அம்மா கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க. வந்தோன்னே பார்க்குறாங்க, கண்டவங்களாம் நம்ம வீட்டில் இருக்காங்க, உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து என்றைக்கு வராரோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு குடும்பத்துக்கே ஒரு விமோச்சனம் வரப்போகுது, அதனால் சீக்கிரம் நீ ஒரு குழந்தைய பக்கம் பாரு அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே இதை பற்றி இப்போ பேச வேண்டாமே, பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ ஹாலில் பேச வேண்டாம், நம்ம காலையில் பேசிக்கிடுவோம், இப்போ கண்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. உடனே ரொம்பவே அழுகிறாங்க. இதை பார்த்து மீனா கேட்குறாங்க, ஏம்மா அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அவங்க மாமியார் நாங்கள் இருக்கிறது பிடிக்கல, ஆனால் நீங்கள் எங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன செய்யவே தெரில அப்படிங்கிறாங்கம்மா. நாளைக்கு கிறிஸுக்கு கண்ணை கட்ட அவுத்துருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரிம்மா அப்படின்னுட்டுருக்காங்க. இப்படி இருக்குது. நைட்டுக்கான டயத்தில் தூக்கம் வராது. ரோகிணி எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு நேராக கிறிஷை பார்க்க வராங்க. கிறிஷை பார்க்க வரும்போது அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ரோகிணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ எப்போ போல கல்யாணினே கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க. கல்யாணி, ஏன்டி இது பண்ணுற, மாப்பிள்ளை கேட்கல நடி தப்பு இருக்குது, அவருக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படல தப்பாடி, நீ எதுக்கிட்டி ஒத்துற மாட்டேன்னு சொல்கிற அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஏற்கனவே இந்த ஒத்த பிள்ளையை என் பிள்ளைன்னு சொல்லி என்னால் உரிமை கொண்டாட முடியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா நல்லா தூங்கிட்டுருக்காங்க அதே ரூமில். அப்போ நீ சொல்லுறது சரி தான் கல்யாணி, குழந்தைங்கிறது முக்கியம் தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா, கிறிஷை நான் பெற்றேன், நீ வளர்த்துட்ருக்க, என் பிள்ளை தான்னு சொல்லி மனோஜ்கிட்டையோ எங்கள் ஆன்ட்டிகிட்டையோ எங்கள் வீட்லேயோ சொல்ல முடியல, நான் அந்த நிலைமையில் இருக்கேன். நீங்கள் இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா இன்னொரு பிள்ளைய பற்றி யோசிக்க முடியும், எனக்கு ஒரு பையனே போதும், அது கிறிஸ் மட்டுமே போதும், அதை மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்கு ஒரு காலம் வேணும், அவன்
இப்போ பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு புரிஞ்சுக்கிடாமல் பேசணுன்னு தான் எனக்கு கையை நீட்டம்மா அப்படின்னு. என்னடி சொல்கிற மாப்பிள்ளையே கை நீட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு கடுப்பாயிருச்சு. அவர் அதையே கேட்டுக்கிட்டே இருந்தார் சுற்றி சுற்றி. எப்போ பிள்ளை பெற்று கொடுக்க போகிறா எப்போ பிள்ளை பெற்று கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். கடுப்பாயிருச்சு. இருக்க பிள்ளைய என்னால் பார்க்க முடியல வைக்க முடியல, இதில் பிள்ளை வேறு பெற்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் செய்யாதடி, மாப்பிள்ளை கேட்குறது தப்பே இல்லடி, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன ஃபேமிலி பிளானாக பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஃபேமிலி பிளான்லாம் பண்ணல, ஆனால் வந்துட்டு எனக்கு இவனே போதும், அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இல்லற வாழ்க்கை வாழாமல் மனோஜை ஏமாற்றிட்டே போய்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிட்டு எந்த வீடாக இருந்தாலும் குழந்தை இல்லையான்னு கேட்க தான் செய்வாங்க. மாமியார் 1000 கோவக்காரங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து அவங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க. நான் அவங்க இடத்துல இருந்தால் கூட இதை தான் கேட்டிருப்பேன். சரியா, கல்யாணம் முடிஞ்சவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கன்னு சொல்லுறவங்க தான் பெரியவங்க. அவங்க அவங்களுடைய வாரிசு வேணும்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது இங்கே பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து எங்கள் மாமியார் கேட்குறதும் என் புருஷன் கேட்குறதும் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நான் புரியுத மாதிரி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் மலேசியாவிலேருந்து வந்த பெரிய பணக்காரி, எனக்கு அம்மா கிடையாது, எங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க வந்துட்டு இப்போ ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, அதுக்கு ஒரே வாரிசு நான் தான் இந்த வீட்டில் நான் சொல்லி பில்டப் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி இவர் தானே, வாங்க உங்கள் அப்பாவே பார்ப்போம்னு சொல்லி என்ன மலேசியா கூப்பிடுவாங்க. மலேசியாவில் எனக்கு யாரை தெரியும், மலேசியாவில் இல்லை, எனக்கு அப்பா தான் இருக்காராம். எனக்கு இருந்த ஒரே அப்பாவும் அவரும் ஊருக்கு பூரா கடன் வாங்கி வச்சுட்டு கடனை கட்ட முடியாமல் என்னையும் கடன்காரனுக்கு கட்டி வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். அப்பேற்பட்டவன் தான் ஏந்த வைப்பேன். இப்போ நான் கனடாவில் அவங்க அப்பாவை காட்டு அதை காட்டு இதை காட்டுனா நான் எங்கே போய் காட்ட முடியுமா, என்னால் முடியுமாம்மா அப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரோகிணி உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகிட்டு இது வரைக்கும் நீ வந்து உனக்கு ஒரு பையன் இருக்கான், உன் கடந்த கால வாழ்க்கை எதுன்னு நீ சொல்ல முயற்சி பண்ணலை. அப்படி நீ முயற்சி பண்ணியிருந்தனா இன்றைக்கி நிலைமையில் நம்ம 2 பேரும் ரகசியமாக வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் என் மகான்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், இதான் என் பையன்னு சொல்லிட்டு நீனும் பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த வீட்டை பற்றி உனக்கு தெரியாது, எங்கள் ஆன்ட்டி வச்சது தான் வரிசை, எங்கள் ஆன்ட்டிக்கு வந்து இந்த மாதிரி கதைனா சுத்தமாக பிடிக்காது, ஆனால் எந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறனால தான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி ரொம்ப நாளாக யோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கிறிஷை வந்து நீ ஏங்க விட்றாத, பார்த்தல இன்றைக்கி அவன் எப்படிலாம் பேசினான்னு சொல்லிட்டு, அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி கூட படிக்கிற பசங்க எல்லாமே அவனை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நீ அண்ணாதை தானே, அவனையும் அடிச்ச நீ கை நீட்டேன் யாருக்கு அப்பா அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. சின்ன பையன் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீ வந்துட்டு ஸ்கூலில் போய் நான் தான் அவங்க அம்மான்னு நீ ஒரு வார்த்தை அவன் சொல்கிற மாதிரி நீ சொன்ன அப்படின்னா எல்லா பசங்களும் அவனுக்கும் அம்மா இருக்காங்க, அவனும் சராசரி பையன்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயும் ஒரு அனுசரணை வரும். நீ வந்து உன் வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்ருக்க கல்யாணி, அவன் வாழ்க்கையும் பாரு, அவனுக்கும் ஒரு உணர்வு இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ, அவனும் நம்மளை மாதிரி ஒரு சராசரி மனுஷன் தானே, சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட தன்னோட அம்மா தான் கூட இருக்கணும் வைக்கணும்னு நீ சொல்லுவான்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கும் மடியில் படுத்து அலட்டுமாமான்னு வந்து கேட்குற, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு கஷ்டம்னா என் அம்மா மடியில் படுத்து அழணும்னு அவனுக்கு தோணும். முன்னாடி பாசமோ நேசமோ கோபமோ தாவமோ அம்மாக்கிட்ட காட்டணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுவோம்ல, அப்படி இருக்கும்போது நீ விலகி நிற்க அப்படிங்கிறாங்க. என்னோடய விலகி நிற்க காரணமே என் வாழ்க்கை தாம்மா, கிறிஸ்டால என் வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விலகி தனியாக நிற்கம்மா. பாரு இன்றைக்கி கூட வந்துட்டு முத்து மீனா எல்லோரும் வரதுக்குள்ளே உங்களை வீட்டை விட்டு கூட்டி போய் எங்கேயாவது ரூமில் எடுத்து தங்க வச்சிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவன் வந்துட்டான், நீனும் பரவாயில்ல லேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி மறுபடியும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ சீக்கிரமாக பரப்பிட்டேன், முத்து வந்துட்டார், நான் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. முத்து மீனாவும் அவ்வளோ அன்பு காட்டுறாங்க கிறிஸ் மேலேயும் என் மேலேயும், அவங்க அன்பை நான் உதறி தள்ளிட்டு போக முடியுமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே கூட்டி போயிட்ட ஒரு முறை, அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கூட அவங்க கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு நேசிக்கக்கூடியவங்க. கிறிஸ் வந்து மீனா கிணத்துல தவறி விழும்போது வந்து சவுண்டு விட்டாங்கிறது ஒரே காரணத்துக்காக என் உயிரை காப்பாற்றினான் அந்த கிறிஸ்துவோட வாழ்க்கையை நான் காப்பாற்றாமையோ அவன் நலனில் அக்கறை இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மீனா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தாண்டி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை டபார்னு எந்திரிச்சு பார்க்குறாங்க மீனா, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இவ்வளோ நேரத்துக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு தூக்கம் வரல, அதான் என்னுடைய ரூமில் வந்து ஒரு புக் எடுக்க வந்தேன் அப்படிங்க. அப்படியா, நீங்கள் தூங்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணி எந்திரிச்சு வந்தாங்க, என்னென்னு கதவை திறந்தேன், என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு ஒரு யோசனை வருது, ரொம்ப நேரமாக அவங்க பேசின மாதிரி சவுண்டு கேட்டுச்சே,
இவங்க வந்து இப்போ தான் பேசுனாங்க. சரி ரைட் அது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி அம்மாவும் படுத்துடுறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா போதுமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக சிக்னல் போட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நேராக மனோஜ் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் புரண்டு படுக்காரு. தூக்கத்திலே பேசுகிறாரு, ரோகிணி நீ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் என்ன சண்டை போட்டாலும் என்னை விட்டு போயிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனவுல பேசிகிட்டு இருக்காங்க. இது தெரியாத ரோகிணி நான் ஏன் போகிறேன் மனோஜ், நீ தான் என் உலகம்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பல பிரச்சனை எனக்கு இருந்தாலும் கூட நீ இருந்தால் போதும், அதை கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் மனோஜ் அப்படிங்கிற அவர் தூங்கிட்டே இருக்கார். ஒரு தூக்கத்தில் பேசியிருக்கான். தூக்கத்தில் கூட என்ன தான் நினச்சிட்ருக்கான், என்னை தவிர அவன் வேறு யாரையும் நினைக்க போகிறதில்ல. இப்படி ஒரு புருஷன் தான் வேணும்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி அமையலை. ஆனால் 2வது வாழ்க்கை நான் நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக அமைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, கூட பிறந்தவங்க ரொம்ப பெரிய படித்தவங்களா, ரொம்ப பணக்காரங்களா, ரொம்ப சாஃப்டான ஆளாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் முத்து மாதிரி ஒரு ரவுடி பையன் இருக்க வீட்டில் நான் வாழுதேன். அதனால் என் புருஷன் வந்து நான் நல்லா சந்தோஷமாக வச்சுப்பாருங்க நம்பிக்கையில் இங்கே இருக்கேன். அதுபோக இந்த வீட்டில் நான் தான் பெரிய ஆளாக வைக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி எங்கள் மாமியார் என்ன தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுதாங்க. அதே கொண்டாட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நடிக்கணுமோ அந்த அளவுக்கு நடித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் கூட சரி ரைட் நம்ம எல்லாத்தையும் மாதிரி மன்னிப்பு கேட்டு இயல்பு வாழ்க்கை மீனா மாதிரி வாழணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கவே இல்லை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து நைஸாக எழுந்திரிச்சி வராரு. வந்தோடனே முத்தில் வரான்னு சொல்லி டப்புன்னு படுத்துக்கிறாங்க. உடனே இந்த பார்லரமாக எழுந்திரிச்சி உட்காந்துட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா டம்முன்னு படுக்கு. சரி அது என்ன பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு நேராக போய் தூங்கிடுறாரு. காலையிலே விடிஞ்சோடனே ரவி முத்தை கூப்பிட்றாரு. முத்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வந்துரு அப்படிங்கிறாங்க. எங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லை என் கூட படித்த பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு ஒன்றும் தெரியும்ல நல்லா அப்படிங்கிறாங்க. யார்? இந்த அஜய்க்கா கல்யாணம் எனக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டா தாண்டா கல்யாண கார்டு தந்தாங்க, நான் மறந்துட்டேன், நம்ம விட்டுட்டு கொடுக்காம விட்டுருவேன்னு நினச்சேன், அதான்டா இதை நினச்சிக்காத வந்துரு அப்படிங்கிறாங்க. நம்ம அஜய்க்கெலாம் கல்யாணம் கார்டாக தரணும், சொன்னால் போதாதா, சரி எப்போ கல்யாணம் அப்படின்னு, இன்றைக்கி தான். என்னடா உடனே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தான் கல்யாணம், நீனும் அண்ணி வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா ஒரு இடத்துக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கேங்க திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட இப்போ கிளம்புன்னு சொன்னோடனே திடீர்னு கிளம்ப சொல்கிறீங்களான்னு கேட்க, இதே மாதிரி ரவி வந்து டவார்னு கல்யாணத்துக்கு போகணும் வா அப்படிங்கிறான். எங்கேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி கூட ஒரு பையன் படித்தான், முன்னாடி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவான் பார்த்துக்குவோம், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமே 2 முறை வந்திருக்கான், ரொம்ப சூப்பர் பையன், அவனுக்கு கல்யாணமா, அவனுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி கிடையாது, ஒரே பையன், அதனால் நம்மளை தான் ரொம்ப சந்தோஷமாக நம்ம அண்ணன் ரவி மாதிரி தான் எனக்கு, ஆனால் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்ம கொழுந்த என் கல்யாணத்துக்கு நான் எப்படி வரணும் அதே மாதிரி நான் அங்கேயும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு கிளம்புறாங்க. அப்போ பட்டு சேலைலாம் உடுத்துட்டு நிற்காங்க. உடுத்து வெளில வரையில், மாமா நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இங்கே பாருங்கள், இவா பூக்கடை வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன்னு பந்தா பண்ணிட்டு அலைஞ்சான், அவன் நான் கார் வாடகை கொடுத்து தான் வைக்கணும்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2 பேரும் பாருங்கள் ஊராக சுற்றிட்டு கிடக்காங்க. இப்படி சுற்றிட்டு கிடந்தாங்கன்னா வீட்டு செலவுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா உனக்கு அந்த கவலை வேண்டாம், முத்து தான் அவன் கணக்கை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கானே, என்ன அவங்க சின்னஞ்சிறுசுங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் போயிட்டு வரட்டும், ஒரு கல்யாண காரியத்துக்கு கிளம்பும்போது நீ ஏன் வந்து தடை போட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சுருதி வராங்க. அப்போ நாங்களும் ஒரே கல்யாணம் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் சுருதி பயங்கரமாக சேலை கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயா என் கண்ணே பட்டு போயிரும் போலயே, ரசாத்தி மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு இருக்காங்க. நீ என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, என் பேர் சுருதிலா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் பேர் சுருதி தான், இந்த சேலையில் பார்க்கும்போது உன்னை ரசாத்தி மாதிரி இருக்குமா, சேலைக்கும் நீ கழுத்தில் போட்டிருக்க நகைக்கும், அப்பா பிரமாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. மீனாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சூழ்நிலை ஒரு சிலவங்க கல்யாணத்துக்கு போகிறேன் வைங்கன்னு சொல்லி பட்டுச்சேலை கட்டலாம், ஆனால் அந்த மஞ்சக்கயிறோடு தானே போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அப்போ தான் சுருதிக்கு ஓடுது, ஐயோ மீனா வருங்களத்தோடலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கழுத்தில் இருக்க 2 செயின் எடுத்து, மீனா இதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம் எனக்கு வேண்டாம் சுருதி, நான் இப்படியே இருந்துக்கிறேன், என் புருஷன் என்றைக்கு செயின் எடுத்து போடுவாரோ அன்றைக்கி போடட்டும், அது வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்துட்டு நேராக சுருதி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் போடட்டும், நான் உங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினச்சி நான் சொல்கிறேன், இந்த செயினை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கழுத்துலேருந்து கழட்டி போடுதாங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறாங்க, சுருதி உன்னோட பெருந்தன்மைமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போடுறாங்க. இதை பார்த்தா ரவியும் சிரிக்கிறாரு. இங்கே ரோகிணி சர்ச்சையெல்லாம் ரூம் போட்டு வெளில வந்துடுறாங்க. பார்த்தோன்னே ரொம்பவே மறந்து போயிடுறாங்க. தங்கச்சங்கிலியே அசால்ட்டாக மீனாக கொடுக்குறாங்க 2 செயினை பார்க்கும்போதே 10-15 பவுன் இருக்கும் போல். இந்த 15 பவுன்
நகையை சும்மா கொடுக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு, ஏன் ரோகிணி இது பார்த்தியா என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கா அந்த ஸ்ருதி இப்படிலாம் பண்ணாதம்மா, அதை பார்க்க 10 15 பவுன் போல் இருக்கும். 15 பவுன்னா பணம் என்னாச்சு, கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆச்சும்மா, நீ இப்படி கொடுக்கியம்மா அப்படிங்கிறாங்க. 15 லட்ச ரூபாயா, அவ்வளோலாம் கிடையாது ஆண்டி, ஒரு பவுன் வந்து 50,000 ரூபா சில்லற தானே அப்படிங்கிறாங்க. அதனாலுமே பாதி ஆச்சுலாம்மா, நீ ஏம்மா இதை கொடுக்க வைக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அக்காவுக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுபோக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நானும் ரவி தான் அவங்கள கூப்பிட்ருக்கோம், அவங்க நல்ல கௌரவமாக வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி இந்த நகை என்னோட உங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கழுத்தில் போட்டிருந்தாங்க. அவனை முத்து சொல்கிறாரு, ரவி உன் பொண்டாட்டி குணத்துக்கும் என் பொண்டாட்டி குணத்துக்கும் நம்ம 2 பேரும் நல்லா தான்டா இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதி குணத்துக்கு வேணால் அவன் நல்லா இருப்பாங்க, உன் பொண்டாட்டி குணத்துக்கு அவன் நல்லா இருக்க மாட்டா, இப்படி வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தராக சண்டை எடுத்து விடுறது வைக்கிறது தானே உன் பொண்டாட்டியோட வேலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா யாருக்கு சண்டை எடுத்து விட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் சொல்ல கேட்டுக்கிட்டு தானேங்க இவன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் என்னென்ன சொல்லுதானோ கேட்டுக்கிட்டு வீட்டில் ஏட்டி கூட்டியும் பேசிக்கிட்டு இருக்க தான் வேலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு வந்து மீனாவை பற்றி பேசணும்னா தூக்கம் வராது, இன்றைக்கி மதியம் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், ஏன்னா மீனா பேசிட்டிங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, மீனா ஆமாம் ஆன்ட்டிக்கு வந்து உங்களை ஏதாவது பேசி ஆகணும், இப்போ நான் வந்து நகை உங்களுக்கு போட்டு விட்டேன்னா என்ன சேர்ந்தது உங்களை சேர்ந்தது, ஆன்ட்டி சம்மந்தமாக தலையிடுதாங்க அது இதுன்னு பேசுகிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி வராங்க. ரோகிணி வந்துட்டு, ஸ்ருதி நீங்கள் பேசுறது தப்பு இல்லை, அந்த நகை மதிப்பு என்ன அதை நீங்கள் போடுதீங்களே, நாளைக்கு ஏதாவது மிஸ் ஆகிட்டுனா உங்கள் அப்பா வந்து உங்களை தானே கேட்பாங்க, மீனாவை தானே குறை சொல்லுவாங்க, அதனால் மீனாவுக்கெலாம் நகை போடுறத விட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, ஸ்ருதி ரவி நீங்கள் வந்து நகை கொடுக்க தப்பு கிடையாது, அதுவும் இந்த பார்லர் அம்மா பார்க்குறது மாதிரி எங்கள் அம்மா பார்க்குறது மாதிரி நீங்கள் கொடுக்குறது மிகப்பெரிய தவறு. அதுபோக உங்கள் அப்பா ஸ்ருதியோட அப்பா எதுவும் சொல்லுதாரோ என் அம்மா சொல்லுதாங்களோ அதை தாண்டி இவங்க 2 பேரும் ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் ஸ்ருதியோ ரவியோ என் பொண்டாட்டி நகை கொடுக்க வேண்டாம், என்றைக்கு அவன் நகை போடணும்னு ஆசைப்படுதாலோ என்னால் அன்றைக்கி சம்மதி பண்ணி போட முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் நீனே ஒரு டிரைவரு 500க்கும் 1000த்துக்கும் கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, நீ எப்படி வாங்கிட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் வந்துடுறாரு. டேய் அம்மா சொல்ல என்னடா தப்பு இருக்குது, உன்னால் வந்து 1 பவுன் நகையை சம்பாதிச்சு போட முடியுமாடா அப்படின்னு கேட்குறாரு முத்தை பார்த்து. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா பெரிய ஃபர்னிச்சர் கடை ஓனர் தானே நீ, உன் பொண்டாட்டி வந்து தாலி கூட தங்க தாலி கூட போடாமல் வெறும் மஞ்சள் கயித்தை போட்டிருக்கா, மஞ்சளை கட்டி என்ன, அதை கூட அரை பவுனில் ஒரு தாலியை வாங்கி கூட போட முடியல, நீ எல்லாம் வாய் ஏமலாம் பேசுத அப்படிங்கிறாங்க. உடனே மோஸ் நீங்கள் வாய் வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதை சொல்லி வரலம்மா, என்கிட்ட பேசினா ஏதாவது வாங்கி கட்டணும்னு எனக்கு தெரியுங்களா, அப்படி இருந்தும் கவுண்டர் கொடுத்து பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. என்னடி நீ சிரிக்கிற அப்படிங்கிறாங்க விஜயாவை பார்த்து. ஆண்டி ஜோக்கு வந்துச்சுன்னா நம்ம சிரிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாவை பார்த்து, இப்போ தான் கரெக்டாக பேசுகிறீங்க மீனா, இங்கிலீஷ்லேயும் பேசிட்டீங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவுண்டர் கொடுத்து பேசுங்க, இந்த அத்தட்டெலாம் வந்து நம்ம பதிலுக்கு பதில் பேசினா தான் பிழைக்க முடியும், உங்கள் இடத்துல நான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க, என்றைக்கோ போங்க மாமியார் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இருப்பேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்து அத்தை சொல்கிற வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு அப்பவும் மரியாதைலாம் கொடுக்கீங்க, இந்த மாதிரிலாம் யாருமே வராது, உங்கள் பணம் வேறு லெவல் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதே தான் வித்தியாவும் சொன்னாங்க. என்ன வித்தியா சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் வந்து பூ கட்டி பழகணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் அங்கே போனேன், அவங்களுக்கு பூக்கட்டையும் சொல்லி கொடுத்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. பூக்கட்டை சொல்லி கொடுத்தியா? ஆமாம் அத்தை, நான் போனதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு கறியெல்லாம் வாங்கி சமைச்சு தந்தாங்க, நல்ல அன்பானவங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உன் ஃப்ரெண்டுக்கு இன்னும் கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா, இந்த பூக்காரங்களாம் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா வச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டியாவை ஏதோ பூ கட்டி பழகி ஒரு போட்டியில் கலந்துக்கிறாளாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் போகிற போக பார்த்தா எல்லோரும் பூ கட்டி தான் 20 ரூபா விற்கணும் போல், அந்த அளவுக்கு இந்த பூக்காட்டி எல்லாரையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் தான் சொல்கிறேனே அந்த வித்தியா கூட சேராத வைக்காதன்னு சொல்லிட்டு, அவன் ரஞ்சனமா ஓரஞ்சனமா, அவள் சாதாரணமாக வேலைக்கு செஞ்சு சாப்பிட்றது இல்லை, அவனுக்கு அப்பானாத்தா கிடையாது, அனாதா கழுத மாதிரி ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கு, நீ அப்படியா, உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், மலேசியாவிலே பெரிய பணக்காரர், நம்பர் 1 பணக்காரர், அதுபோக வந்துட்டு அவர் சொத்து இல்லாமல் நாளைக்கு உனக்கு தான் வரப்போகுது, மனோஜ் தான் வரப்போகுது, இல்லை உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு தான் வரப்போகுது, இப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து இந்த அளவுக்குலாம் பழகக்கூடாதும்மா, உனக்கு லெவல் என்னவோ அதுக்கேற்ற தான் பழகணும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி முடிஞ்ச அளவு நான் வித்யா கூட பேசாமல் இருக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்கண்ணே, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமா வேண்டாமா முடிவு பண்ணது நீங்கள் பண்ணணும் ரோகிணி, ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ஆண்டி சொன்னால் நீங்கள் பேசாமல் இருந்துருவீங்களா இல்லை வித்யா தான் பேசாமல் வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உன் பொண்டாட்டி பலகுரல் கரெக்டாக டகார்னு பேசுகிறாள், இதுதான் கரெக்டு, எப்படி பேசாமல் இருப்பாங்க, ஏம்மா
உங்கள் வேலையை உங்கள் நாரதர் வேலையை இந்த வீட்டுக்குள்ளேயே காமிங்கம்மா. வீட்டுக்கு வெளியே அவங்க யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பேசாட்டிலும் அவங்கவுங்க விருப்பம்மா. இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, உன் வேலையை பார்த்துட்டு இரு. உனக்கு இளைய ஆட்கள் உனக்கு புத்தி சொல்லுது, அந்த அளவுக்கு நீ இருக்காத. இது நல்ல பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த முத்து மீனா வந்தாங்க இந்த வீட்டையே கெடுக்கிறது. அதனால தான் வந்து வீட்டை விட்டு போங்க போங்கன்னு சொல்கிறோம். கேட்கவே மாட்டேங்கிங்க. இப்போ அனுப்பி விட மாட்டேங்கிங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. அதாம்மா இப்போ வீட்டை விட்டு கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரலான்னு பார்க்கோம். நீங்கள் அதை போகக்கூடாதுன்னு தடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. எதில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னங்க 4 பேருமே என் காரில் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, காரில் போயிட்டு வாங்க. சரி, ரைட்டு. அந்த பையன் கல்யாணத்துக்கு நானும் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவங்க காரில் எத்தனை பேர் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க தான் சின்ன பிள்ளைத்தனமாக போயிட்டு இருக்காங்கன்னா நீங்கள்லாம் கண்டவங்க கல்யாணத்துக்குலாம் போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏய் நிப்பாட்டு, அந்த பையன் ரவி கூட படிச்சிருக்கான். என்ன, ரவி மாதிரி தான் அவன் நம்மளுக்கு ஆகணும். அவன் குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லியிருப்பான் எப்படியும். என்கிட்ட நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு ரவிட்டு கேட்குறாரு. அப்பா எல்லார்ட்டையும் சொல்லிடுங்கன்னு பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு போனோம்ப்பா. நீங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நானும் சுற்றி தான் இருந்தோம். பத்திரிக்கை வாங்கி வச்சோம்மா, வேலை பிஸியில் மறந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய், இது கல்யாண காரியம் நான் ஏன்டா மறந்தேன். சரி, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அவன் காகிதம் கொடுக்கணும் வைக்கணும்னு அர்த்தம் இல்லை. கேள்விப்பட்டோம்னா நானும் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் தானே சாப்பிட்டு வச்சுட்டு கிடக்கேன். ஏன்னா மதியம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி ஆச்சு. அந்த பையனுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். எனக்கும் வீட்டில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டில் கிடந்தோம்னு வை, உங்கள் அம்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பான், நான் என்னத்தையாவது பேச எனக்கு கூடுதலாக ப்ரெஷர் ஏறும். அவளை பார்க்க கடுப்பாகும். அதனால் நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, என்னை பார்க்க உங்களுக்கு கடுப்பாக இருக்கா? அது சரி வராது, வைக்காது. நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்கள் மட்டும் மதியம் போய் கல்யாண சாப்பாடு சாப்பிடுவீங்க, நான் மட்டும் இந்த வீட்டில் சாப்பிட்டு இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. உனக்கு சாப்பாடு தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கு அதுவும் பிரச்சனை தான். நீங்கள் மதியம் இல்லைன்னா எனக்கு இந்த வீட்டில் இருந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் இப்படி சொல்லுது, நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோன்னு வீட்டில் இருந்த மாதிரி இருக்காதுங்க. நீ கிளம்புனா அப்போ கிளம்பு அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, ஆகா, இந்த வீட்டில் வந்து புதுசாக ஒருத்தி இருக்கா. அவளை வந்து இந்த வீட்டை விட்டு கிளப்பணுன்னா நான் அந்த வீட்டில் உட்காந்து இதில் உட்காந்து பேசினா தான் போயிடும். சரி, இவங்க போய்ட்டு வரட்டும். இல்லைங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது நான் 10 நிமிஷம் முட்டையே கிளம்பியிருப்பேன், 10 நிமிஷமாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு, இப்போ நீ வரலைங்கம்மா. சரி, ரைட்டு, நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புறப்பட்டு வராரு. உடனே போகிறாங்க, எல்லாருமே ஒரே காரில் கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை இவங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ரவி, உன் ஃபேமிலியோடு வரும்னு சொன்னால் வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு முடியலடா, தான் வரல அப்படிங்கிறாங்க. அவங்க நம்மளை சிரிக்கிறாங்க. ஆமாப்பா, உடம்புக்கு முடியல, இல்லைன்னா எல்லோரும் வந்திருப்பாங்க. மனோஜுக்கு வந்து பிஸ்னஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் வர முடியல. அவனுமே வீட்டு அம்மா வந்து அந்த கடையை பார்க்குறாங்க, அதனால் வந்து வர முடியல அப்படிங்கிறாங்க. உடனே சரி வாங்க எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு மணமக்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ரவி வீட்டில் அங்கே உள்ள வேலைகள்லாம் இழுத்து போட்டு செய்கிறாங்க. இதை பார்த்த முத்து சொல்கிறது, பார்த்தியா மீனா, நம்ம ரவி வந்து எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டினாலும் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டான். ஃப்ரெண்டுக்கு ஒன்று, அண்ணன் தம்பிக்கு ஒன்றுனா உடைய மாட்டான், நம்மள மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அவனும் உங்கள் ரத்தம் தானே, உங்கள் குணம் அப்படி இருக்கும். என்ன நீங்கள் கோவப்படுவீங்க, அவன் கோவப்பட மாட்டான், ரொம்ப பக்குவமாக எதிர்கொள்வான் அப்படிங்கிறாங்க. அதான் மீனா ரவிக்குள்ள சிறப்பு. எல்லோரும் ஒரே வீட்டில் ஒரே மாதிரி இருந்தால் சரி வராதுல்ல, அதனால தான் ரவியை எங்கள் அப்பா வந்து அவ்வளோ பக்குவமாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்களையும் பாட்டி பக்குவமாக தானே வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி கோவக்காரிகளாக தான் அந்த கோவம் எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. யாரும் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற இதில் நீங்கள் வந்து யார் தப்பு செஞ்சாலும் கேட்குறீங்க. சில நேரம் அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட அதை கேட்குறீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அதிக கோவம் வருது அப்படிங்கிறாங்க. அப்படியே எனக்கு இது தெரியல, நான் கோவம் ஏன் அவ்வளோ வருதுன்னு நினைக்கும் போது, நம்ம எந்த தவமே செய்யாமல் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போனோன்னா அது ஒன்று. அது போக இந்த வீட்டில் வந்து நானும் சராசரி பையன் தானே, எனக்கு மட்டும் ஏன் இவங்களுக்கு கிடைச்ச கல்வியோ, இவங்களுக்கு கிடைச்ச மரியாதையோ, இவங்களுக்கு கிடைச்ச அன்போ எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு கோவம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வெறுப்பில் தான் அப்படி இருப்பேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அன்பான அப்பா கிடச்சிருக்காரு, என்ன நடந்தாலும் உங்கள் சைடில் தான் உங்கள் அப்பா நிற்பார். அவங்க மேலே கோவம் இருந்தால் கூட 5 நிமிஷத்தில் காட்டிட்டு முத்து அப்படின்னு சொல்லி தேடுவார். இப்பேற்பட்ட தகப்பன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுங்களா, எங்கள் அப்பாவும் என் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா கவலைப்படாத, நம்ம 2 பேத்துக்கும் அப்பா எங்கள் அப்பா தானே, கொடு அப்படிங்கிறாங்க. இது அண்ணாமலை கேட்டுருது. என் பிள்ளைகள் 2 பேரும் என்ன நினைக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு தங்கமான பிள்ளைகள் கிடச்சிருக்கு, இந்த மனோஜ் ரவியும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக வந்துட்டாங்கன்னா எல்லோரும் கூட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும்.
அப்படின்னு நினைக்காரு. வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு கூப்பிட்றாரு அந்த கல்யாண பையன். எல்லோரும் மேடைக்கு போகிறாங்க. அதில் ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க. அப்பா நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும்பா அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் இருப்போம்பா. உன் கல்யாணம் எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி, எங்கள் ரவி கல்யாணத்தை தான் நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணல, உன் கல்யாணத்தில் நாங்கள் நின்று அந்த இதை வந்து நாங்கள் சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முத்தண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்தண்ணன் ரொம்ப பாசமாக இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அவர் டிரைவரு, அந்த டிரைவர் தம்பி எனக்கு தெரியும், அந்த டிரைவர் தம்பி ஏன் மாப்பிள்ளை இது பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டில், டிரைவர் தம்பி நீங்கள் கீழே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு, நீ உங்களுக்கு டிரைவர் தம்பி அது தெரியலாம், எனக்கு இவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, எனக்கு அண்ணன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணுறாங்க. உடனே முத்துக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த ரவி பையனும் எப்படி நம்ம மேலே பாசமாக இருப்பானோ அதேமாரி பாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை கலத்தி நேராக அவருக்கு போடுறாங்க. உடனே என்னென்ன இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பினா கண்டிப்பாக நான் மோதிரம் போட்டிருக்கணும்ல முறைப்படி, அதான் என் வீட்டம்மா எனக்கு பண்ணி போட்ட மோதிரத்தை உங்களுக்கு நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி இது புதுசு இல்லை, இதை எடுத்து ஒரு 2 வாரம் இருக்கும், என் வீட்டம்மா வந்து முறையாக முளைச்சதில் ஒரு லாபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டாங்க கையில், அதனால் உனக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள் தம்பின்னு வரும்போது நீங்கள் செய்யணும்ல, அவனும் என் குழந்தை மாதிரி தானே, அதனால் ஒன்றும்ல அப்படிங்கிறாங்க. அந்த தம்பி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் பொண்டாட்டிட்டு அறிமுகப்படுத்துறாரு, இதான் எங்கள் அண்ணன் முத்தண்ணன், என் உயிருக்கு உயிரான அண்ணன், உண்மையான அண்ணன். என்ன இந்த அண்ணன் வந்து என்றைக்கும் உனக்கு மாமாவாக இருப்பாங்க, நம்ம குடும்பத்துக்கு மூத்த அண்ணனாக இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த பொண்ணுங்க அதனால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. அந்த பையனும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. முத்து அப்படியே அழுதுறாரு. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, டேய் முத்து உனக்குள்ளேயும் ஈரம் இருக்குடா, எவ்வளோத்துக்குள்ளே பேசுவேன், ஆனாலும் டவாரோன்னு அழுதுட்டியே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அந்த பையன் பேசுனதுனால தாங்கவே முடியல, அந்த பையன் ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதான்டா முத்து, யாருக்காவது ஏதாவது ஒன்றா நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ கோவப்படுவான்னு சொல்லி தான் உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருப்பா, உன் குணம் யாருக்கும் வராது, இதே கல்யாணத்துக்கு அவள் வராது, நல்லது தான். இப்போ இதேமாதிரி நீ மோதிரம் போட்டோன்னா மோதிரம் வாங்குகிற விலையில் இவன் மோதிரம்லாம் போடுதானு சொல்லி இங்கே ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஆமாப்பா அது உண்மை தான், அம்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு கல்யாண வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு முகத்தை தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கும், சரியாக இருக்காது, மாப்பிள்ளையும் தப்பாக நினைப்பான்பா அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் ரவி, உங்கள் அம்மையை தானே கலத்தி விட்டு வந்தேன், எனக்கு வந்து கூப்பிட்டு வரணும்னு ஆசை இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம தனியாக வரோம், இதில் அவனும் வந்தான்னா அது லாய்க்கப்படாது, சரி வராது, அதனால தான் நான் கலத்தி விட்டுட்டு எனக்கு எல்லாமோ பேசி விஜயா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ பயங்கரமான ஆள்பா அப்படிங்கிறாரு முத்து. பிறகு இவ்வளோ விஜயாவெல்லாம் கட்டிட்டு நான் இவ்வளோ காரம் வாழ்ந்தோம்னா அப்போ என்னவா நான் பண்ணியிருப்பேன், நீ நினைப்பியா நிறைய வாட்டி வந்து நான் விஜயா வந்து எதையாவது பேசணும்னு சொல்லிட்டு நான் அவனை ட்ராக்கை மாற்றுவேன், எப்பா நீ ரயில்வேல வேலை பார்த்ததுலேருந்து கரெக்டாக பேசுகிறப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் ரயில்வேல ரொம்ப நாளாக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அந்த விஜயாட்ட வந்து எப்படி போகணுமோ அப்படி தான் போகணும், அவள் சில நேரம் போய் லூஸ் டாக்கில் பேசிகிட்டு இருப்பா, அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, அப்படின்னா ட்ரெயின் வந்து ஓவர் ஸ்பீடில் இடிக்கிற மாதிரி அது பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாள், அவளையே கத்தி பேசி டயர்டாகி உட்காந்துருப்பான், அப்போ என்ன விஜயா அப்படின்னு பேசினோன்னா அது அமர்ந்து போவாள், அவள் ரொம்ப ஓவராக இருக்கும்போது அப்போ போய் நான் ரோட்டில் கிராஸ் பண்ணேன் அது சரி வராது, ஏன்னா அவள் என் சொந்த பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே அவள் எப்படின்னு எனக்கு தெரியும், யாருமே அவனை கட்ட மாட்டேன்ட்டாங்க, அவள் வாய்க்கும் அவள் துமுருக்கும் யாரும் கட்டினா சரி வராதுன்னு விட்டாங்க, நான் என்ன செய்ய, சொந்த பொண்ணு நம்ம கட்டலைன்னா யாரும் கட்ட மாட்டாங்க, சரி நம்மளா வாழ்க்கை கொடுப்போன்னு கொடுத்தேன், இப்போ கடைசியில் பார்த்தா எனக்கே அது ஆஃப் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னாலேயே அவட்ட சரியாக பேச முடியல, அவள் பேசுனது தான் சரிம்பா, சில நேரம் வந்து நான் சரிம்மான்னு கேட்டுக்கிடுவேன், ரொம்ப பொசம் மூட்டிட்டுனா மாதிரி அன்றைக்கி வீறு கொண்ட வேங்கையாக எழுந்துருவேன் அப்படிங்கிறாங்க. என் அப்பா தான் தெரியுமாப்பா, இவ்வளோ நாள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களாப்பா, ஆனால் நீங்கள் வந்து அம்மாவை காலகாலத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு நீ ஒரு கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நான் நினச்சேன், என்ன ஒன்று எங்கள் அம்மாவுக்கும் சொந்த பந்தத்துக்கும் மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டேன்டா, அதனால தான் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. டேய் ரவி பத்தியாடாப்பாவா அப்படிங்கிறாங்க. முத்துக்கிட்ட சொல்லுதாரு ரவி, முத்து அப்பாவும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்கட்டா அப்படிங்கிறாங்க. டேய் நம்மளாம் பிறந்து இவ்வளோ வேலை ஆயிடுச்சு, இன்னும் பிரித்தாலும் 2 பேரும் பிரிய முடியாது, சும்மா சொல்கிறேன்டா, முன்னாடி நம்மளாம் பிறகு முன்னோட்டி அப்பா ஒரு முடிவு எடுத்திருந்தானே அப்பாவது நிம்மதியாக இருந்துருப்பார்லடா அப்படிங்கிறாங்க. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி நம்ம பேசுனதெல்லாம் விட்டு தெரிஞ்சிடாமல் அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை சுருதி சொல்கிறாங்க, ஆன்ட்டி இல்லாமல் இவ்வளோலாம் பேசுகிறீங்க அங்கிள், ஆனால் வீட்டில் வந்து அமைதியாக இருக்கிறீங்க, ஏதாவது ஆன்ட்டி ஓவர் ஸ்டாக் பேசி ரொம்ப முத்திட்டுனா மட்டும்தான் நீங்கள் சவுண்ட் விடுறீங்க, மற்றபடி எதுவுமே சொல்கிறதில்ல, ஆனால் ஆன்ட்டி இல்லைன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா பொண்டாட்டி ஊருக்கு போனால் புருஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு புருஷன்ட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ரவி அப்போ நானும் ஊருக்கு போனால் நீ வந்து சந்தோஷமாக தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படிங்கிறாங்க. உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போடுதாங்க. உடனே டேய் ரவி பார்த்தியாடா அவன் பொண்டாட்டி என்ன எப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. முத்து ஸ்ருதி வந்து அண்ணி மாதிரி இல்லை,
அண்ணி வந்து இவ்வளோ அமைதியாக இருப்பாங்க வைப்பாங்க. ஆனால் வந்து ஸ்ருதி வந்து என்னத்தை எப்போ காட்ட நினைக்கலாம் அப்படியே காட்டிடுவா அப்படிங்கிறாங்க. நீ இப்படி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த ஊமை குசும்ப. அந்த ரூமுக்குள்ளே போனப்பறம் என்னை பாடாப்படுத்துவாடா, நான் பார்க்க தான்டா டெரர் பீஸ் மாதிரி இருக்கேன், அவட்ட போனால் நான் டம்மி பீஸ் ஆயிடுவேன்டா அப்படிங்கிறாங்க. இங்கே சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை 2 பேரும் பார்க்கும்போது, ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்தீங்கப்பா. கல்யாணம் முடித்தா 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும் ஒன்று. 2வது வந்து கணவன் மனைவி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, சிரிக்கிறது, இப்படி தான் வாழ்க்கையை கடந்து கொண்டு போகணும். நல்லாயிருக்கும். இனிமையான நினைவுகள் தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கும். அந்த இனிமையான நினைவுகள் உருவாகிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கு தயாராக இருக்கணும். மனோஜ் பாரு, அவன் வந்து வேலைக்கே போகாமல் வேலைக்கு போகிறேன்னு சுற்றிட்டு இருந்தான். அவன் ஒரு வித்தியாசமான கேரக்டரு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அவங்கக்கிட்ட குறைவாக தான் இருக்கும் உங்களை காட்டிலும். ஏன்னா நீங்கள் 3 பேரும் கணவன் மனைவி அன்பாக இருந்து என்ன பேரன் பேத்தியில் பெற்று இந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பா அதுக்கு தான்ப்பா ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியா ரூம் இல்லைப்பா அப்படிங்கிறாரு முத்து. எங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பான்ட்டுருந்தாங்க. இந்த விஷயம் வந்து காதில் கேட்டுருது ஸ்ருதிக்கு. ரவி, நான் தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் சீக்கிரம் குழந்தை பெற்று வளர்ப்பேன்னு சொல்லிட்டு, ரவி தான் வெக்கப்பட்டுட்டு இருக்கா அங்கிள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப வெக்கமாயிருது. என்னம்மா இதை ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்னது அங்கிள் இருக்குது, நான் சீக்கிரம் குழந்தை பெற்று வளர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா வளர்க்க முடியும், பெரிய ஆளாக வருவாங்கன்னு சொன்னால் ரவி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பாருங்கள், நம்மளுக்கு பிறகுலாம் கல்யாணம் முடிச்சு அவர் ஃப்ரெண்டு வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிட்டாரு, சீக்கிரம் குழந்தை பார்க்க போகிறாரு. அப்புறம் தான் ரவிக்கு தோணும், ஐயோ நம்ம சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுமே, அவன் பிறகு கல்யாணம் முடிச்சவங்களும் குழந்தை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன செய்ய முடியும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கர சிரிப்பாக இருக்குது. அண்ணாமலைக்கு பயங்கர வெக்கமாக இருக்கிறது. டேய் ரவி, மருமகன் சொல்கிறது என்னென்னு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து நம்ம கிளம்புவோம், சந்தோஷமாக வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் பண்டத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே விஜயா பயங்கர காண்டில் உட்காந்துருக்காங்க. விஜயாவுக்கு என்ன காண்டுன்னா, இந்த மீனாவும் முத்துவும் வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா வீட்டு வேலைலாம் யார் செய்வா, அது போக சம்மந்தமே இல்லாத ஆட்களை கொண்டு இந்த ரோகிணி ரூமில் கொண்டு வச்சுருக்காங்க. ரோகிணியும் கூட அந்த ரூம் விட்டு வெளிலயே வர மாட்டேக்கா. என்னமோ என் அம்மை மாதிரியும் அந்த பையன் வந்து அவன் பையன் மாதிரியும் ரூமுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காவா, கதை உடச்சிக்கிட்டே இருக்காவா. நான் அந்த வீட்டில் ஒத்தியிலே அந்த ஹாலிலே உட்காந்துட்டு இருக்கேன், இங்கே ஊரை சுற்றிட்டு வர அவ்வளோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன மீனா இவ்வளோ நேரம் ஆகுமா உங்களுக்கு சுற்றதுக்கு, உங்களுக்கும் உன் புருஷனுக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, நாங்கள் எல்லோரும் தானே போயிட்டு வந்தோம், அவளை மட்டும் கேட்க, முத்து மட்டும் கேட்க, அவங்களும் சின்ன சிறுசு 4 இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் போகிறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியதானே, அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சா குடும்பத்தோடு போகணுமா, என்ன ஒருமை தானே செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா? முத்து வந்து தங்கம் மோதிரம் போட்டான். ஏங்க அவனே 500க்கும் 50க்கும் 100க்கும் கார் ஓட்டிகிட்ருக்கான், அவன் எப்படிங்க மோதிரம் போட முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா வாங்கி போட்ட மோதிரத்தை அவன் கையில் கொடுத்தான், அண்ணன் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏதோ ஒரு சின்ன மோதிரம் போட்டா அப்படிங்கிறாங்க. அந்த மோதிரம் கூட உன் கையில் இல்லை, ஆனால் அந்த மோதிரத்தை அவன் வந்து மாப்பிள்ளைக்கு இதாக போட்டான். ரவி 5000 மொய் செஞ்சுருக்கான், நான் 2000 செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வச்சு சரியான கடுப்பு. ஏங்க அந்த பையன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எதுக்கும் வந்ததில்லை, மனோஜ் கல்யாணத்துக்கும் வரலை, ரவி கல்யாணத்தை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கும் மொய் வரலை, இந்த முத்துக்கு கல்யாணத்துக்கு அந்த பையன் வரலை, நீங்கள் இவ்வளோ மொய் செஞ்சுருக்கீங்க, இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, பணத்தை எதிர்பார்த்துலாம் வந்து மொய் செய்கிறது கிடையாது, ஒருத்தர் அன்பு ஒருத்தருக்கு வேணும்னு பண்ணுறது தான். என்ன அந்த பையன் வேணும்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு போனேன், இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க, என்ன நாங்கள் வந்து அன்புக்கு நிமித்தமாக தான் போனோம், ஒன்றை மாதிரி பணங்கிற எண்ணிக்கையில் நாங்கள் போகல. நீ இவ்வளோ மொய் செஞ்சால் நீ இவ்வளோ தான் செய்யணும்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அவங்க மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், நம்மளை வேண்டிய உறவு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படும் அந்த கல்யாண மாப்பிள்ளை. அந்த பையன் கூட பிறந்தது யாரும் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ கிடையாது. நாங்கள் போகும்போது நீங்கள் தான் எனக்கு சொந்தம், நீங்கள் மேடையிலே இருங்க, என் கூடயே இருங்கன்னு சொல்லி ரொம்ப கௌரவப்படுத்தினா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இதை பார்க்க ஆனந்தமே தனி, இது அதுக்கு மதிப்பே கிடையாது. அந்த மதிப்புக்கு போய் நீ வந்து பணம் இவ்வளோ செஞ்சீங்களா அவ்வளோ செஞ்சீங்க, தயவுசெய்து பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி இப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி, உங்களுக்கு எதுவும் அங்கிள் செஞ்சதோ இல்லைனா முத்து செஞ்சதோ ஏதோ பணம் இழப்பு இந்த குடும்பத்துக்கு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு சொன்னால் நான் தந்துடுறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் தான் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு எல்லாத்தையும், அதனால் அந்த கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் வேணால் தந்துடுறேன், எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறேன். ஸ்ருதிமா, நான் அதுக்கு சொல்லலை, நம்ம வீட்டு பணம் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட வேஸ்ட்டாக போகணும், ஒன்று நம்ம செலவு பண்ணால் தெரியாது, இல்லை நம்ம உள் வீட்டுக்குள்ளே யாருக்கும் கொடுத்தா தெரியாது, சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு நம்ம பணம் எதுக்கு போகணும், அதுதாம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒரு ஃபங்க்ஷன்னா 4
4 இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அவங்களுக்கு போய் செய்ய வேண்டியது செய்ய தான் வேண்டியிருக்கும். ஏன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை பேரை கூப்பிட்ருந்தோம். நீங்கள் உங்கள் சைடில் நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க, நாங்கள் எங்கள் சைடில் நிறைய பேர் கூப்பிட்ருந்தோம் அப்படிங்கிறாங்க. அதை தான் அந்த முத்து வந்து கை நீட்டி உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டானாம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் டர் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி அது பழைய கதை, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ பேரை கூப்பிட்ருந்தோம். கூப்பிட்டு எல்லாரையும் உபசரிக்க இது பண்ணோம். இதே மாதிரி அவங்களும் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. வாரவங்கெல்லாம் போய் செய்யத்தானே ஆண்டி செஞ்சாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்கும் ரோகிணிக்கும் செஞ்சாங்க. அந்த மீனா பக்கத்தில் இருக்கலாம், அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சா யாராவது வருவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவங்க உறவினரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பணம் இருக்கோ இல்லையோ மீனா கூப்பிட்டாங்கன்னா அவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மீனா வந்து உன் குடும்பத்தை மாதிரியோ ஒன்றை மாதிரி குணத்தில் உள்ளவளோ கிடையாது. அவள் வந்து தங்கமான பிள்ளை, எல்லாரையும் தங்கமாக பழகுறா. இந்த பூ கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆர்டரை செய்ய முடியுமா வைக்க முடியுமான்னு முத்து மீனாவும் போயிட்டு வந்தாங்க. 5 நிமிஷத்தில் ஆட்கள் வந்தாங்க, கட்டினாங்க, அவ்வளோ பெருசாக செஞ்சு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு மீனா சொன்னால் யாருனாலும் கேட்பாங்க. அந்தளவுக்கு பழகியும் வச்சுருக்கா, அன்பும் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சுருதிமா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி மீனாவும் கல்யாணம் தான் போய்ட்டு வந்தாங்க, முத்து கல்யாணம் தான் போய்ட்டு வந்தாங்க, அவங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சுருதிமா அவள் ரெஸ்ட் எடுத்தால் வீட்டை யாருமா பார்க்குறது, வீட்டை யாரும் சமையல் வேலை பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் அவள் தான் சமையல் வேலை பார்க்கணுமா, சமையல் வேலை பார்க்க வேறு ஆளே இல்லையா அப்படிங்கிறாங்க. சுருதியும் சொல்கிறாங்க, கரெக்டு தான், இன்றைக்கி நம்ம எல்லாருமே கடையில் ஆர்டர் பண்ணிடலாம், நைட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சுதிமா கடையில் சாப்பிட்டா உடம்பு சரி வராது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பலகுரல் அதில் பிரச்சனை இல்லை, மீனாக வேலை செய்யணும், அவன் வேலை செய்யும் போது எங்கள் அம்மா ஆனந்தம் சாப்பிட்ணும், அதான் மேட்ரு. கடையில் இருந்து ஆர்டர் பண்ணால் மீனாவுக்கு வேலை இல்லாமல் போயிடும். என்ன மீனா வந்து ஃப்ரீயாக இருப்பாள், அதுவும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க, டேய் முத்து சில நேரத்தில் உண்மையை சொல்லிடுறடா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் சமையல் பண்ணி தான் நான் சாப்பிடணுமா, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், சுருதி நீ ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணிடுறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே காசு எவ்வளோமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறாங்க. ஆண்டி நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணால் அப்படியே 4000 5000 வரும் அப்படிங்கிறாங்க. அம்மா நைட்டுக்கு 5000 வருமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எல்லோரும் சாப்பிட்ணும்ல, ஒரு பக்கெட் பிரியாணி 1500 ஆண்டி அப்படிங்கிறாங்க. 1200 அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே ரூம் பார்த்து போகிறாரு. உடனே பார்த்தீங்களாங்க, இந்த ரவியும் சுருதியும் வந்து பணத்தோட அருமை தெரியாமல் ஆர்டர் பண்ணுறாங்க, அதை ஓசிலே சாப்பிட்லான்னு முத்து மீனா நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்ன மாதிரி புத்தி யாரும் கிடையாது விஜயா, நைட்டுக்கான பிரியாணி சாப்பிட்டுட்டு செமிக்காமல் கிடந்த நீனா அவங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அது ஒரு நாள் சாப்பிட்டேன் செமிக்காமல் போயிட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு நாளோ சிறுநாளோ என்ன 1000 சோத்தில் ஒரு சோறு தானே பதம், அவங்கள நீ குறை சொல்லாத. ஆசைப்படுறதை பற்றி, உணவு ஆசைப்பதை பற்றி நீனும் உன் மனோஜோ பேசக்கூடாது. உன் மனோஜி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மீன் குழம்ப வந்து நைட்டுக்கான திருடிதுங்க, அது அசிங்கம் தெரில உங்களுக்கு. நீ வந்து நைட்டுக்கான பிரியாணி தின்னுட்டு செமிக்கலன்னு சொல்லிட்டு அடையப்பா அடையம்மான்னு சொல்லி ஊரே கூப்பிட்டுட்டு இருந்த, அது உனக்கு அசிங்கமாக தெரில. இப்போ வந்து இந்த பிள்ளைகள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லுது, உனக்கு அது இதாக தெரியுதுன்னா அப்படிங்கிறாங்க. இந்த மீனா பார்க்குறாங்க, பார்த்துட்டு அடுப்போட்டில் பாத்திரங்க அப்புறம் அப்படி இப்படி கிடக்கு. உடனே பாத்திரம் வளர்க்க போகிறான்ட்டு போகிறாங்க. மீனாட்ட முத்து கேட்குறேன், என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. பாத்திரத்தை வளர்க்க போகிறாங்க, அப்படி இப்படி கிடக்கு அப்படிங்கிறாங்க. மீனா சத்தனாம இரு, அன்றைக்கி உடம்பு சரியில்லாம இருக்கும்போதும் நான் பாத்திரம் வளர்க்க போகிறேன்ட்டு போனேன், இப்போ தான் கல்யாணம் வீட்டுக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே நான் என்னங்க செஞ்சேன், சும்மா தானங்க இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சும்மா தான் இருந்தோம், எனக்கே உடம்பு வலிக்கும், உனக்கு உடம்பு வலிக்க தான் செய்யும், நீனும் கல்யாண வீட்டில் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் ஒரு வாரமாக படுத்துங்கிறாங்க. இந்த விஜயா வராங்க, இங்கே பாருங்க பகல்லே தூங்கிட்டு இருக்காங்க, வச்சிட்ருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ஒரு நாள் பகலில் தூங்குனது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டு வேலை தானே அப்படிங்க தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. நீ வீட்டு வேலை என்னையும் செஞ்ச, மீனை தான் செஞ்சுட்டு இருந்தா, நைட்டு ஆர்டர் வந்து சுருதி பண்ணுதுன்னு சொல்லிட்டா, வாயை மூட்டு சும்மா இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க 4000 5000 சொல்லி நைட்டு மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வீட்டு நிலவரம் என்ன வருது, அதனால் வீட்டிலே சமைக்க சொல்லுங்கள் அந்த மீனாவை அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நான் சமையல் பண்ணிடுவேன், சுருதிட்ட நீங்கள் வச்ச ஆர்டர் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மீனா நீ யாருக்காகவும் பணம் வைக்கணும் அவசியம் கிடையாது, நீ முதல்ல படு, உனக்கு எந்திரிக்க முடிஞ்சால் பண்ணி கொடு, எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க அந்த மீனா வந்து எப்படிலாம் அவனை சொல்லி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, இவன் ஒரு அப்புறம் மாதிரி இவ்வளோ காட்டிக்கிறா, ஆனால் அவங்ககிட்ட என்னென்னலாமோ ஓதணுமோ அதெல்லாம் ஓதிடுறா, இப்படி தான் இருக்க முடியுதோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, வீட்லேயே தின்னுபிட்டு சும்மியே இருக்குல்ல, அதனால் வந்து உனக்கு என்னத்தையாவது யாரையாவது குறை பேசணுங்க தான் இதாக இருக்கும். இந்த சுருதிக்கிட்டேயோ ரோகிணிகிட்டே நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேச முடியுமா, இல்லை நீ பேசி தான் பாரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க 2 மருமகளும் என் சொல்ல கேட்டு அப்படியே ஒரு பணக்கார மருமக, அவங்க வந்து என் சொல்ல கேட்டு அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏப்பா அதெல்லாம் அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது, மீனா வந்து ஏழை வீட்டிலேருந்து வந்துட்டா,
அது நீ கொண்டு வந்துட்டப்பா, அதான்ப்பா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா இந்த பூக்காரியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து மருமகனா கொண்டு வந்துருப்பனா வச்சுருப்பனா, உங்கள் ஐயா பார்த்ததுனால தான் இப்படி இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் உன் அக்காவை பார்க்கல, மனம் வச்சு போட்ட பிச்சையில் நீ வந்து வாழ்ந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை ரொம்ப ஓவராக பேசாதீங்க, மனம் வச்சு நான் பெரிய தியாகியா, இல்லைனா என்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய அளவில் லட்சாதிபதியாக இருந்தாரா, இல்லைனா பெரிய அளவில் தொழில் பண்ணாரா, வெட்டியாக தான் இருந்தார். அங்கிள் கொடுத்த பணத்தை கொடுத்து வீணாக தொலைச்சிட்டு தான் வந்தார். அது ஒரு பொம்பளாட்ட ஏமாந்து தான் வந்தார். ஏமாந்த கோழியெல்லாம் வந்து அவர் பெருசாக பேசிக்கிட்டு அவர் பிச்சை போட்டார், என் பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா வந்து ட்ரெயினில் வந்து தவறி விழலை அப்படின்னா உனக்கு வாழ்க்கையே இருந்திருக்காது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மீன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு விடுதாங்க. கன்னத்தில் புளிச்சின்னு விழுந்தோடனே ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பா இப்போ தாம்மா நீ கரெக்டாக பண்ணியிருக்க, இதே மாதிரி நீ சின்ன வயசில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கப்பா, அம்மா வாயே வளர்ந்துருக்காது, இப்போ கரெக்டாக இருந்திருக்கு, நீங்கள் சொல்லுறதுலாம் கரெக்டாக கேட்டிருப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு சரியான கடுப்பு. இந்த முத்து மீனாவும் வந்து உசுப்பேற்றி விட்டு என் வீட்டுக்காரர் கை நீட்ட வச்சுட்டாங்க. இருங்க உங்களை வீட்டை விட்டு காலி பண்ணி தெருவாக அலைய விடுதம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போகிறாங்க ரூம் பார்த்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நைட்டு ஒன்றும் சமையல் பண்ண வேண்டாம், சுருதி ஆர்டர் பண்ணட்டும், அவள் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம பணம் கொடுத்துடலாம், நான் கொடுத்துட்றேன், அப்பா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என்கிட்ட இருக்குது நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து உனக்கு வண்டி கிண்டிக்கு ஆகும், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சுருதி ரவி வந்துடுறாங்க. யாரும் கொடுக்க வேண்டாம், நான் தான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே, என்ன நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி தாம்மா ஒரு கூட்டு குடும்பத்தில் நான் செலவு பண்ணுறேன், நீ செலவு பண்ணுறேன்னு சொல்லி அன்பில் வரணும், நான் அதுதான் நிலைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி பையை எட்டி பார்க்குறாங்க. நல்ல வேளை நம்ம எட்டி பார்க்கல, இல்லைன்னா இந்த 5000 நம்ம தலையில் விழுந்திருக்கும். பார்த்தியாம்மா இந்த முத்து மீனாவும் சுருதிக்கு வந்து 5000 செலவழித்து விடுதாங்க. இதே இது நானும் மனோஜ் ரெண்டப்போ எங்களை எடுத்துகிட்டு இருப்பாங்க. முத்து மீனா சரியான கிரிமினல்மா, அவங்க வந்து யாரையாவது செலவழித்து விடணும் வைக்கணும்னு சொல்லி தான் அலைவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணி இப்படிலாம் பேசாத, அவங்க வந்து மனசில் பட்டதை அப்படி பேசுகிறாங்க, அவங்க வெகுளியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்ன நடந்தாலும் நான் பெத்த பிள்ளை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த முத்து மீனாவை தான் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பியோ அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணி அவங்க வந்து என்ன தப்பாக பேசிட்டாங்க, சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க, முத்து மீனா ஒரு கல்யாணம் விட்டு போயிட்டு வந்துட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்கிறாங்க, உங்கள் மாமியாருக்கு அது பிடிக்காமல் சமைன்னு சொல்கிறாங்க. இந்த சுருதி ரவியும் இல்லை நாங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம், அதுக்குள்ளே செலவு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பணத்தை வந்து முத்து மீனா கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ சொன்னது சரியாக கேட்கலையா, சரியாக கேட்காம பேசாத, அந்த முத்து மீனாவும் பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, உங்கள் மாமனார் தான் உங்களுக்கு வண்டிக்கு எதுக்காகவும் நான் கொடுப்பேன்னு சொன்னார். அப்புறம் ரவியும் சுருதி வந்துட்டு இல்லை நாங்கள் தானே ஆர்டர் பண்ணுறோன்னு சொன்னோம், நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. நீனும் மாப்பிள்ளையும் அந்த குடும்பத்துக்கூடயே இணைஞ்சு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். போக மாமியாரும் மாறிடுவாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். நீனும் மாமியார் சின்ன மாமியார் மாதிரி விலகி நின்ற அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்துக்கு சரியாக வராது. நீ தானே சொன்ன நான் தனியாக பிறந்துட்டேன், தனியாக வளர்ந்துட்டேன், எனக்கு அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ கிடையாது, ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழலாம்னு நினச்சேன், இப்படி ஒரு வயசானவங்க கட்டி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு நிறைய நாள் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சது கூட நான் கூட்டு குடும்பம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சந்தோஷமாக என்ன தெரியுமாடி, அடுத்தவங்க சந்தோஷத்தை நம்ம வந்து அழகு பார்க்குறது தான். அடுத்தவங்க துன்பத்துலேயோ இன்பத்துலேயோ நம்ம கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான். அது தெரியாமல் நீ விலகி இருந்துக்கிட்டு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கேன், நான் மட்டும் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைப்பில் இருந்தேன்னா சரி வராது. மாமியார் வந்து நீ வந்து மகுடம் தூக்கிக்கிட்டு மாமியாருக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது காலமாகாது. மாமியாரை எதுக்க வேண்டிய இடத்துல எதுக்கணும், அன்பாக இருக்க வேண்டிய இடத்துல அன்பாக இருக்கணும், அரவணைச்சு போகிற இடத்துல அரவணைப்பாக போகணும். நீ வந்து சிங்கி மட்டும் தான் அடிச்சிட்ருக்க. பாரு அந்த மீனாவை பேச வேண்டிய இடத்துல பேசுகிறான், பொறுத்து போகிற வேண்டிய இடத்துல பொறுத்து போகிறான். அந்த சுருதி பொண்ணு பணக்கார பொண்ணாக இருந்தால் கூட எந்த தற்பெருமையும் இல்லை. ஆனால் நீ பணக்காரியோ எதுவுமே இல்லை, ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரி வராது ரோகிணி அப்படிங்கிறாங்க. பாத்தியாம்மா நீ என்னை ரோகிணின்னு கூப்பிடுத, அந்தளவுக்கு தான் நான் இருக்கேன். நான் பழைய கல்யாணி இல்லை, நான் ரோகிணி சரியா. அதனால் எனக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இவங்கள்ட்டலாம் நான் எப்படி நடக்கிறேனோ அப்படி நடந்தால் தான் எனக்கு மரியாதை இருக்கும். இல்லை இந்த முத்து மீனாவுக்கு ஓவர் திமிராயிரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா, இந்த முத்து மீனாவும் ஏன் எதிர்த்து திசையில் வச்சு பக்கத்தில் வச்சு பாரு, அப்போனா தான் அவங்களுடைய உயரம் தெரியும் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு யார் உயரமும் தெரிய வேண்டாம், அவன் ஒரு 1ஆம் நம்பர் குடிகாரன், அவன் ஒரு சாதாரண பூ கட்டுதவா, இவங்களுக்கும் எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீனும் பார்லரில் ஒரு சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்க, நீ ஓனர்னு சொல்லி இந்த வீட்டை ஏமாற்றிட்டுருக்க சரியா. மலேசியாவிலேருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லி மாப்பிள்ளை கொடுத்ததாக இந்த வீட்டில் பில்டப் பண்ணியிருக்க. மலேசியாவில் உனக்கு அப்படி ஒரு அப்பனும் இல்லை, அப்படி ஒரு ஆள் பணம் தரதுக்கு ஆளும் இல்லை. இந்த பணம் எப்படி வந்துச்சுங்கிறது வந்து நான் கேட்டால் நீ சொல்ல போகிறது இல்லை. ஆனால் வந்து அந்த விஷயம் என்றைக்காவது தெரியும் போது வந்து அது உனக்கு எதிராகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்
மலேசியாவிலேருந்து உங்கள் அப்பா பணம் அனுப்புனாரு வச்சாருங்க, உனக்கு எந்த அப்பா இருக்காங்க அனுப்புறதுக்கு? இருந்த ஒரே அப்பனும் ஊர் பூரா கடை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. இவர் மலேசியாவில் உனக்கு யாரை தெரியும் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா பழைய கதைலாம் நீ இது பண்ணிகிட்டு இருக்காத, நான் வந்து ஒரு மாதிரி சமாளித்து வச்சுருக்கேன், அது எவ்வளோ காலம் போட்டுமோ அப்படி இழுத்து போட்டோம், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடாது கல்யாணி, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ண பார்க்கணும், வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அசால்ட் இல்லை, அது வேறு மாதிரி கூட திசை நோக்கி போயிடும். மாப்பிள்ளை இன்றைக்கி நிலைமைக்கு உன் சொல்ல போகிறான் கேட்டுட்ருக்காரு, நாளைக்கு கேட்பாரா கேட்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். நீ பாரு, குழந்தை கேட்டதுக்கு எனக்கு வந்து பிள்ளையை பற்றி கொடுன்னு சொன்னதுக்கு நீ கை நீட்டிருக்க, ஆனால் அப்பவும் மாப்பிள்ளை கோவப்படாமல் என்ன இருக்கு நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்து தூங்குறாரு. அப்பேற்பட்ட புருஷன் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எது என்னமோ அதான் அப்படிதாம்மா, நான் என்ன கோவப்பட்டாலும் அவர் தான் பொறுத்து போவார், பெரும்பாலும் அவர் என்கிட்ட கோவவே பட மாட்டார், நான் தான் கோவக்காரி அப்படிங்கிறாங்க. நான் உன்னை அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதே மாதிரி தான் செல்லம் கொடுத்து அவங்க மாப்பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை உன் சொல்ல கேட்டுட்டு அப்படி அன்பாக இருக்கார். அவர் நல்லா இருக்கும் போது நீ சொல்லி நம்ம கிறிஸை பற்றி சொல்லி நீ வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதும்மா, அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மைதாம்மா, இப்போதைக்கு எப்படி சொல்ல முடியும் பாரு, கிறிஸை பற்றி உண்மை தெரிஞ்சால் மனோஜ் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில, இப்போயுமே குழந்தை வேணும்னு இருக்காரு, என்ன இருக்குது பாரு, பெரிய குழந்தை 7 வயசு உள்ள குழந்தை என் குழந்தை தான் அப்படின்னு அவர் ஏற்றுப்பாரா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, நீ எப்படியாவது சொல்லி புரிய வச்சு தாண்டி ஆகணும், நான் எவ்வளோ நாளைக்கடி தலைமுறைவாக அவனை வளர்த்துக்கிட்டே இருக்க முடியும், அவனும் வந்து எனக்கு அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு எவ்வளோ நாள் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் தான் சொல்லிட்டேனே, அவன் வந்துட்டு சந்தோஷமாக தானே இருக்கான், அது போக ஸ்கூலுக்கு நான் ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கடமைக்கு நீ வந்தால் மட்டும் போதுமாடி, மனசுக்குன்னு ஒன்று வேண்டாமாடி, தாய்னா பக்கத்தில் இருக்கணும், தாய் மடியில் தூங்கணும், தாய்கிட்ட சாப்பிடணும், தாய்கிட்ட நான் மனசில் பட்டதை சொல்லணும்னு எல்லா பிள்ளைக்கும் ஆசை இருக்காதா? அவன் என்கிட்ட என்னடி சொல்லுவான், பாட்டிங்கிற முறையில் என்கிட்ட வந்து பாட்டிம்மா அதோட அழுதுகிட்டே தாண்டி இருப்பான் அவனை நினச்சி, எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு. இப்போ வேறு நீ அம்மா பாசத்தை காட்டிட்டேன், நான் இடையில கூப்பிட்டு போகும்போது உங்கள் அம்மாவை பார்க்க முடியாதா, நீ தனியாக தாண்டா இருக்குன்னு சொன்னால் அவனால் ஏற்றுக்க முடியுமா, அவன் கதறினான்னா மறுபடியும் நாங்கள் அதெல்லாம் கூப்பிட்டு வருவேன், கூட்டி வரும்போது அதுவும் உனக்கு மேலே பிரச்சனை தானே வரும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவன் வந்து இங்கே இனி பார்க்கணுன்னு சொன்னால் குட்டிருவியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ தான் அம்மான்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு, நான் எங்கள் அம்மா அவசரப்பட்டேன், அவன் வந்து நீங்கள் தான் என் அம்மான்னு கேட்கும்போது நான் எப்படிமா அதை மறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேசுறதில்லடி, அவனை பிரிஞ்சு மட்டும் நீ எப்படி இருந்துருவேன், ஒழுங்காக சொல்லுதுன்னு கேளுடி, உன் புருஷன்ட்டு நல்ல நாள் பார்த்து சொல்கிற, அப்படி சொன்னால் மட்டும்தான் வந்து இதுக்கு தீர்வாகும், இல்லை அப்படின்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து தன்னுடைய ஷோரூமில் வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ நேரம் ஆகிடுது சார், நேரம் ஆகி கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ரெஸ்ட் எடுக்க ரூம் இருக்குமான்னு பார்க்குறாரு, அங்கே ரோஹினியோட அம்மா உட்காந்துருக்காங்க. இப்போ மனோஜுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது, ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் என்னடா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ரோஹினியோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா அம்மா கூட்டம், ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் இடமே இல்லை, அதான் சோஃபாவில் படுத்துக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா சோஃபாவில் படுக்க, அந்த ரூமில் போய் படு அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன பையனும் அந்த பாட்டியும் இருக்காங்களா எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. டேய் அது ஓன் ரூம்டா, இந்த வீடு வந்து அம்மா வீடு, என் பசங்களுக்காக பார்த்து கட்டின வீடுடா, நீ எதுக்கு வெளில படுக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உள்ள ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் ரோஹினி கேட்குறாங்க, மனோஜ் அங்கே தான் வந்து எங்கள் அம்மாவும் என் பையனும் இருக்காங்களா, அவங்க அம்மாவும் பையனும் இருக்காங்களா அப்படின்னு. இல்லை அந்த அம்மாவும் அந்த பையனும் இருக்காங்களா, அதனால் நம்ம வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கூட்டி வராங்க. என்ன ரோகிணி வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்ருதி போட்டு உள்ள வராங்க. உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க பிரியாணி. அந்த பிரியாணி வந்துருச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனசு கேட்குறேன், என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஸ்ருதி ஆர்டர் பண்ணு நீ பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க பறந்துட்டுருக்கீங்க, காசு அவங்க கொடுக்க போகிறாங்க, நம்ம இப்படி கேட்டால் கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இது நல்லது தானே, நம்ம சாப்பிட்றது பிரியாணி அவங்க செலவு பண்ணுறாங்க, இதை நினச்சி சந்தோஷப்படணும், ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் நம்ம சாப்பிட்றது நம்ம தான் கொடுத்தா தான் கௌரவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கௌரவமோ அவங்களுக்கு சாப்பிடணும் பிரியாணி, ஸ்ருதி ஒரு நாள் ஆர்டர் பண்ணது செம்மையாக இருந்துச்சு, அவன் ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு. டேய் பிரியாணிக்காரா பேசாமல் நீ பர்னிச்சர் கடைக்கு பதிலாக நீ பிரியாணி பார்க்க வச்சுருக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு யோசனை இருந்துச்சு, என்ன மாஸ்டர் கிடைக்கல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உங்கள் படிப்பு தகுந்த யோசனையாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்ன ரோகிணி, முத்து என் லெவலுக்கு ஒரு பெரிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு தொழில் வந்துருச்சு, அடுத்தாப்புல இதோட பெரிய தொழில் பண்ணணும்னு தவிர உன்னை மாதிரி பிரியாணி கடைலாம் ஆரம்பிக்கிறது, உன்னை மாதிரி ஆள் ஒரு தள்ளுவண்டியை போட்டு நீ ஆரம்பி அப்படிங்கிறாங்க. டேய் இந்த பணம் எப்படி வந்துச்சு அது வந்துச்சுன்னு முன்னாடி தான் தெரியும், உனக்கு தான் தெரியும், ஆனால் வந்துட்டு இந்த பணம் வரலைன்னா நீ என்னவா இருப்ப, நீ எப்படி தெண்டச்சோறாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஓவராக சீன் போடாத, அது உடம்புக்காகாது, ஏதாவது நிலைக்கணும் அப்படின்னா ஓவராக ஆடக்கூடாது,
ஓவராக ஆடினா வந்து மனுஷன் அழிஞ்சு போவான்ப்பா புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து அதெல்லாம் ஒன்றும் புரியாது, இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க, எல்லோரும் பிரியாணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க, கொண்டு வந்துடுறாங்க வீட்டு வாசலுக்கே. உடனே முத்து மீனா எல்லாருமே வாங்கி உள்ள வைக்காங்க. உடனே முத்து மீனா வந்துட்டு கிறிஸோட பாட்டியும் கிறிஸையும் கூட்டி கொண்டு சாப்பிட டைனிங் ஹாலில் வச்சுருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏங்க இந்த முத்து மீனா வந்து தண்டிச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த அவங்கள கூட்டி வந்தவங்களாம் வந்து நம்ம சோறு எதுவும் விலைக்கு வாங்கி போடணுமா வைக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும் கிறிஸும் எந்திரிக்கிறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே, ஏம்மா நீ எந்திரிக்கிற, உட்காரு கிறிஸ் உட்காருப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி அவங்க எதுக்கு இருக்கணும், அவங்கள போக சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, சாப்பிட உட்காந்தப்புறம் நீங்கள் இப்படி மனசு கஷ்டப்படுறது நல்லதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அவங்கள எதுவும் பேசாதீங்க, அந்த கிறிஸ் மனசையும் கஷ்டப்படுத்தாதுங்க, அவன் சின்ன பையன், அவனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. தெரியுது, இது வந்து ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ இல்லை, நீங்கள் வந்து அங்கே சப்ளை பண்ணது ஆள் கிடையாது, இந்த வீட்டில் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, உங்களுக்கு தான் சாப்பாடு ஃப்ரீயாக தரது தான் முடியுமா தவிர்த்து நீங்கள் கூட்டி வர ஆளுக்கெலாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கு, அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆளுன்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. சுருதிமா உனக்கு வந்து மனசு பெருந்தன்மையில் பண்ணுதம்மா, அதை அவங்க வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க, இப்படியே நம்ம இதே வீட்டில் இருந்தெல்லாம் இப்படி நல்ல பிரியாணி சாப்பிடலாம்னு நினச்சா நல்லா இருக்காதாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பெரியம்மா நினச்சிக்காதீங்க, அவங்க நினச்சிக்காதீங்க, நாங்கள் போயிருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டால் முந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்க வேண்டாம், இந்த வீடு அவங்க பேரில் மட்டும் இல்லை எங்கள் அப்பா பேர்லையும் இருக்குது, என்ன எங்கள் அப்பா வந்து உங்களை போங்கன்னு ஒரு நாள் சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க, பெரியம்மா முத்து சொல்கிறது தான் கரெக்டு, வீடு அவள் பேரில் இருக்கா, அவள் பேரில் ஆடிக்கிட்டு இருக்கா, ஆனால் வீடெலாம் அவள் பேரில் இல்லை, என்ன வீடு வந்து என் பேர்லேயும் தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கிறிஸுக்கு சரியாவது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு அப்போ தான் ஆறுதலாக இருக்குது. சரி ரைட், நம்ம அம்மா வந்து நம்ம மாமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, நம்ம ஆண்டி தான் வந்து பணத்தை பார்த்துட்டு அவங்கள ஏழ்மையை நினச்சி வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க, நம்ம அம்மான்னு சொன்னால் இது ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. உடனே சரி எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படி சோத்தை குழப்பிக்கிட்டே இருக்காங்க கிறிஸோட பாட்டி. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா எதுவும் நினைக்காதீங்க, சாப்பிடுங்க, சாப்பாட்டில் நம்ம எந்த விதத்துக்கும் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸோட பாட்டி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அதனால் எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது நினைக்கிறாங்க, இந்த வீட்டில் எல்லாருமே தங்கமான ஆட்களாக இருக்காங்க, சம்மந்தியை தவிர மீதி எல்லோரும் நல்ல ஆட்கள் தான், சம்மந்தி தான் எப்படி பேசி புரிய வைக்க போகிறோமோ தெரில, செய்வாராகவே ரோகிணி சொல்கிற மாதிரி திடீர்னு ஏதாவது சொன்னால் அவங்க அத்தை ஏதாவது முடிவு தான் எடுப்பாங்க, அதனால தான் ரோகிணி ரொம்ப யோசிக்கா போல், சரி அவளுக்காக சரின்னு என்னைக்கு போடுதோ அன்னைக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே ரோகிணி வராங்க, ஏம்மா எதுவும் நினச்சிக்காதேம்மா, எங்கள் அத்தை அப்படி தான், எங்கள் அத்தை வந்து போனால் வந்து உனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. தெரியும்டி, உங்கள் அத்தை போனதுக்காக தான் நீ வந்து உன் கடந்த கால வாழ்க்கையை சொல்லணும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இப்போ புரிஞ்சுக்க முடியுது, உன் மேலேயும் நிறைய கோவப்பட்டிருக்கேன், கிறிஸை பற்றியும் என்னை பற்றியும் இந்த வீட்டில் சொல்லி உன் கடந்த கால வாழ்க்கையும் சொல்லி வாழப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ இந்த வீட்டில் என்ன நிலமையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, முத்து மீனா வந்து கஷ்டப்பட்ட வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு படிக்கல முத்து, மீனா கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தவங்கன்னு ரொம்ப நடத்துகிறாங்க, ஆனால் வந்துட்டு நீ சொன்ன அப்படின்னா இதோட மோசமாக தான் நடத்துவாங்கன்னு எனக்கு புரியுது, அந்த சுருதி பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு இருந்தாலும் ரொம்ப பெருந்தன்மையான பொண்ணு பாரு, அவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு தான் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணது, அதையும் பெருந்தன்மையாக நினைக்குது, இந்த மனசுலாம் இருக்க வீட்டில் நீ கூட்டு குடும்பமாக இருக்குது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு நினைக்கிறேன்டி, என்றைக்கு இதை சொன்னால் உனக்கு சரின்னு வரும்னு தோணுதோ அன்றைக்கி நீ சொல்லு, ஆனால் வந்து சொல்லும்போது உன் பையனை ஏற்றுக்கிடும் போது ஆனந்தமாக நானும் ஒரு நாள் வீட்டு வந்து சாப்பிடுவேன், ஆனால் அன்னைக்கு உன் மாமியார் கண்டிப்பாக மாறிடுவாங்க, இதே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க, அந்த நாளை எதிர்நோக்கி தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, என்ன ரோகிணி இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சாப்பிட்டெல்லாம் போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க ரோகிணி, பெற்ற தாயிட்டு கூட ஒழுங்காக பேச முடியல இந்த வீட்டில், அந்த அளவுக்குள்ள நிலைமையில் நான் இருக்கேன், நான் பொய் சொல்லிடக்கூடாது, பொய் சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி தான் ஆகுது, நான் ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு நேரமும் வந்து எனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பீதியிலே இருக்கேன், நான் முத்து மீனாவும் எங்கள் அம்மாவை மட்டும் இந்த வீட்டில் கூப்பிட்டு வரல அப்படின்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பேன், என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் கூட முத்து மீனாவை தப்பாக தான் நினைக்காங்க. முத்து மீனா இறக்கத்தில் பால் வந்து கிறிஸையும் பாட்டியும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு சிந்தனை இல்லை. சரி நம்ம அம்மாவுக்கும் நம்ம பையனுக்கும் வந்து அவங்க பெரிய அளவில் உதவிகரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவும் நட்பு பாராட்டல, அப்பவும் எதிர்ப்பு நிலை தான் நினைக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி தூங்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி தினம் காலையில் கிடந்தால் சரி வராது, சீக்கிரம் அவங்க ரூமில் இருக்கவங்கள
அவங்கள போக சொல்லு, நம்ம பேசாமல் ஒரு ஏசியை போட்டு தூங்கலாம், எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் இருக்க இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் இருப்பேன், ஆனால் ஏசி முக்கியமில்ல அப்படிங்கிறாங்க. நான் முக்கியமா ஏசி முக்கியமா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரோகிணி தான் இப்போதைக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் இப்போதைக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோரப்பாய் எடுத்து போடுறாங்க. அப்புறம் ரோகிணி, நீ பக்கத்தில் தூங்க, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையனை போய் பார்த்துட்டு வரேன். பையனை இல்லை அந்த பையனை போய் பார்த்து வரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அந்த பையன் வந்ததுலேருந்தே நீ ரொம்ப மாறிட்ட, நீ பேசாமல் என்கிட்டயே தான் பேசிகிட்டு இருப்பேன், இப்போ என்னென்னா அந்த பையனை பார்க்கணுங்க, அந்த அம்மாட்ட பேசணுங்க, அவங்க தான் நம்ம முன்னாடி தான் சாப்பிட்டாங்க, இப்போ என்னத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறேன். சும்மா நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறேன். சீக்கிரம் பார்த்துட்டு நான் தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே போய் பார்க்க போகிறாங்க. அவங்க போய் சொல்கிறாங்க, அம்மா நீ சாப்பிட்டியாம்மா வயிறார அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அத்தை பேசணுன்னா நீ கம்மியாக தான் சாப்பிட்ட பார்த்தேன், இந்த இதில் பிரெட் இருக்குமா, பால் வேணா எடுத்து வரட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடி கிறிஸ் தாண்டி கம்மியாக சாப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பாலும் ப்ரெட்டும் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாலும் ப்ரெட் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, யாருக்குமா பாலும் ப்ரெட்டும் எடுத்து போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அந்த பையனுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க தான் நல்லா சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க கம்மியாக தான் சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. அதானே இந்த வீட்டிலே டேரா போடலான்னு நினச்சிட்டாங்க, நீ இப்படி பாலும் தேனும் கொடுத்துட்ரு, இப்படி தின்னுக்கிட்டு அவங்க உடம்பு தேத்திக்கிட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினைக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு தான் விவரம் தெரியாது, இந்த பெரிய பொம்பளைகளுக்கு புரியாது. அடுத்த வீட்டில் வந்து உட்காந்து டேரா அடிச்சுக்கிட்டு இருக்கமே, சின்ன ஜெர்ஸுக்கு வெளியே படுக்காங்களே, அவங்க ஒன்று சேர்ந்து நல்ல மாதிரி இருக்கணும், காலகாலத்தில் ஒரு குழந்தை குட்டியை பெற்று வளர்க்கணும் அப்படின்லாம் நினைப்பே இல்லை. இவங்க வந்து அவங்க மட்டும் அந்த ரூமில் இருந்து ஏசியை போட்டு இருந்து தூங்கணும், அந்த ரூமில் இருக்கிறவங்க வந்து வெளியே வந்து படுக்கணுமா, இது என்ன நியாயம்? அவங்க பெரிய யோக்கியம் மாதிரி பேசுகிறாங்க, இவங்களுக்கு என் வீட்டுக்காரரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க சம்மந்தமாக அவங்களாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க ரோகிணியோட அம்மா. ஒன்றும் இல்லை ஆண்டி கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இது மாதிரி நினைக்காதம்மா கிறிஸுக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரோகிணியோட அம்மா நினைக்காங்க, விடிஞ்சு விடியாமல் நம்ம பாட்டில் வீட்டு விட்டு போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்பவும் நினைக்காங்க, அந்த முத்து மீனாவும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, அவங்க தான் வந்துட்டு நம்மளை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க, இவன் சொல்லாமல் பறையாக நம்ம போனோம்னா அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், அதனால் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சொல்லிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.